எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றதும், எல்லாத்துக்கும் காரணம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றதையும் நம்ம கேட்டிருப்போம் நம்ம. இப்படி எல்லாத்துக்குமே காரணம் சொல்லாதீங்க, எல்லாத்துக்குமே ரீசன் சொல்லாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய வேலைய சரியா செய்யணும். செய்யறதுக்கான வேலைகள நீங்க பார்க்கணுமே ஒழிய, ஏன் செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு காரணத்த சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களால ஒரு வேலைய செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கு. பொதுவா நம்ம அந்த காரணங்கள் பற்றி நம்ம பேசுகிற பொழுது, எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு செயல் நமக்கு நடக்குது அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு பொதுவா ஆன்மீகத்தை நம்புறவங்க சொல்லுவாங்க. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த காரணத்தை விளக்குறாங்க. இந்த விளக்கத்தை நம்ம ஏத்துக்காம இருக்கிறோமா, ஏத்துக்கிறோமா அப்படிங்கிறத பத்தி தான் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களா, நம்பிக்கை இல்லாதவர்களா என்கிற செயல்பாடெல்லாம் வரும். ஆனா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வேலையை நம்ம செய்றோம். ஏதாவது ஒரு செயலை நம்ம செய்யற பொழுது, அது தோல்வியில முடியுதா, வெற்றியில முடியுதா அப்படின்னு எது வச்சுக்கிட்டாலுமே கூட, அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தின் அடிப்படையிலால் தான் அது வந்திருக்கும். எது ஒண்ணுமே அதிர்ஷ்டத்தின் பேராலோ அல்லது அதாகவோ நமக்கு வந்து சேராது. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை நம்முடைய முயற்சி இல்லாமல் கூட சில நேரங்களில் சில நமக்கு கிடைக்கக்கூடும். அது ஏன் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நாம் அலசி பார்க்கிற பொழுது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனவே எல்லாவற்றிற்கும் காரணம் சொல்லாதீர்கள் என்று சொல்வது பொதுவாக வேலையை ஒட்டி தான் இருக்குமே ஒழிய எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை நாம் கவனமாக கவனிக்கிற பொழுது, அந்த காரணத்தை எது என்று நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் வாழ்க்கையாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் நம்மளால் மிகப்பெரிய அளவிலே ஒரு சாதனை அடைய முடியும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த படியின் காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளுகிற பொழுது அதை மேலும் செழுமைப்படுத்தலாம். அதே காரணங்களால் நம்மளுடைய வாழ்க்கையோ நம்முடைய செயல்பாடோ கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த காரணங்களை நாம் மாற்றிக்கொள்ளலாம். எனவே காரியதர்சி என்று சொல்வார்கள். காரியதர்சி என்றால் தலைவர் என்று பொருள். வாழ்க்கையில் காரியதர்சி என்பது தலைவர் என்பதைப் போல காரணம் என்பதும் நம்முடைய வாழ்க்கைக்கு தலையான பண்பாக ஒன்றாக இருக்கிறது. அந்த காரணங்களை அலசி ஆராய்ந்து அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற பொழுதுதான் நம்மளால் ஒரு வெற்றிகரமான மனிதராக வாழ முடியும் என்பதுதான் அடிப்படை உண்மை.